எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா. இன்னைக்கு நம்ம பகிர்வும் தோழிய யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி. நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, இது பெரியவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம கூட டாக்டர் தேன்மொழி மேம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேம், ஹோமியோபதி பத்தி கொஞ்சம் ஜென்ரலா சொல்லுங்களேன். நீங்க கேட்ட மாதிரி ஹோமியோபதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய மக்கள் ஹோமியோபதியை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று ஹோமியோபதிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலா ஒரு சைட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சைடு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ஹோமியோபதி பத்தி சொல்லணும்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு மெடிசன். ஸோ இது ஒரு சயின்டிஃபிக்கலான சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான். பேசிக்கான எல்லா எத்திக்ஸுமே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெங்காயம் வெட்டும் போது நம்மளுக்கு கண்ணீர் வரும். சில பேருக்கு கண் இரிட்டேஷன் ஆகும், கண்ணு செவந்துரும். ஸோ இதே மாதிரி ஒரு கோல்டு இருக்கு, இல்லை ஒரு சைனஸ் இருக்கு, அந்த டைம்ல இதே மாதிரி கண் எரிச்சல் வருது, கண்ணில் கண்ணீர் வருது, இல்லை இரிட்டேஷன்ஸோ தலைவலியோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எப்படி கொடுப்போம்னா, இதுக்கு ஈக்குவலா இல்ல சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு ரெமடியை செலக்ட் பண்ணி சரியான மெத்தட் ஆஃப் கேஸ் டேக்கிங் மூலமா கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும் போது இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். அதுதான் லைக் கியூர் லைக் அப்படிங்கிற ஹோமியோபதியோட ஒரு தாரக மந்திரமே. ஸோ இது நம்மளுக்கு பேசிக்கான பிரின்சிபல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க கொடுக்குற மெடிசன் சின்னதா ஒயிட் பால்ஸ் மாதிரி எப்படி இருக்கு, அது எப்படி மேம் அது ஒர்க் ஆகுது? நிறைய பேஷண்ட்ஸுமே கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. என்னன்னா குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கி இது எப்படி கியூர் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த குட்டி பால்ஸுங்கிறது என்னன்னா ஒரு கேரியர் தான், ஒரு வெஹிக்கிள் மாதிரி. என்ன கேரி பண்ணுது அப்படின்னா, மெடிசன்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ள கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வே ஆஃப் கேரியர் மட்டும் தான். ஆக்சுவலா மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அது நம்மளுக்கு நேச்சுரலா இந்த பிளான்ட்ஸ்ல இருந்து, மினரல்ஸ்ல இருந்து, மற்ற நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான். ஸோ இது நம்மளுக்கு பொட்டன்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லிக்விட் டைல்யூஷனை இந்த குளோபிள்ஸ் கூட நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஆட் பண்றது தான் மெடிக்கேட்டட் குளோபிள்ஸா அது மாறுது. ஸோ இது யாராவது சுகர் பில்ஸ் தானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது பொட்டன்டைஸ் பண்ண மெடிக்கேட்டட் குளோபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா மேம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல? ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நம்ம பயப்படவே தேவையில்லை. எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே நம்ம இது வரைக்குமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல பார்த்துட்டு இருக்கும் போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே எந்த பேஷண்ட்ஸுமே சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய வரமா கூட நம்ம ஹோமியோபதியில பார்க்கலாம். ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாகவும் ஜென்டிலாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா நம்மளோட இம்யூனிட்டியை போய் ட்ரிகர் பண்ணி அந்த குறிப்பிட்ட நோயை சரிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஸோ வேற தேவையில்லாத சிம்டம்ஸ் கண்டிப்பா கொடுக்காது. பட் இன்கேஸ் நம்ம சரியான கான்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணல, இல்ல சரியான நான் சொன்ன மாதிரி ஒத்ததை சரிப்படுத்தும் சொன்னேன். ஸோ சரியான அந்த லைக் நம்ம ஒரு வேலை செலக்ட் பண்ணல அப்படிங்கும் போது சில சிம்டம்ஸ் அக்ரிவேட் ஆக ஆரம்பிக்கும். அக்ரிவேஷன்னா அதிகமாக ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடியே சப்ரஸ் ஆயிருந்த சிம்டம்ஸ் ஏதாவது வெளிப்பட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் மட்டும்தானே நடக்குமே தவிர வேற புதுசான நோய்கள் கண்டிப்பா உருவாகாது. ஸோ பயப்படாம நம்ம தாராளமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல பத்தியம் அப்படிங்கறத நாங்க ஃபாலோ பண்ணணுமா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா? ஸோ அதாவது ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான பத்தியமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியும் 1 ஹவர் கழிச்சு நம்ம கொஞ்சம் கேப் விடணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராங்கா ஏதாவது ஸ்டிமுலன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஃபி குடிக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிமுலண்ட் டீ எடுத்துக்கிறோம், இல்லைன்னா சில பேர் ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா ஹோமியோபதி மெடிசன்ஸை அதோடைய தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய முழுமையான வீரியம் கிடைக்காம அது சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நம்ம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியும் 1 ஹவர் கழிச்சு நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கேப் விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் அதோடைய இயல்புல ஆட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதான் ஒரு முக்கியமான ரூல். இன்னொன்று பத்தியம் அப்படிங்கிறது நம்மளோட நோய்க்கும் நம்மளோட உடல்நிலைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம டயபெட்டிக் பேஷண்டா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நோய்க்காக வேண்டி சில இனிப்பு வகைகளை தவிர்க்கணும். கண்டிப்பா ஒரு வாக்கிங் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைலையும் சில ஃபுட் விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். பட் மெடிசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங், நம்ம வீட்டில் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் இருக்கு, இல்லை ஊதுபத்தி இருக்கு, இல்லைன்னா ஒரு ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கக்கூடிய உணவு ஏதாவது இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெங்காயமோ இல்லை பூண்டோ, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்மெல் எல்லாமே கூட
நம்மளோட ஹோமியோபதி மெடிசன்ஸோடைய எஃபெக்டை வந்து குறைக்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதானே தவிர மற்றபடி நம்ம பெரிய அளவுல எந்த விதமான பத்தியமும் கண்டிப்பா கடைபிடிக்கணுங்கிற மாதிரி இல்லை. சர்ஜரிக்கு பதிலா வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா மேம்? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப காமனா கேட்குற ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா நமக்கு சில ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு காலில் ஆணி இருக்கு, இல்லைன்னா ஒரு டான்சில் பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா இதை நம்மளால முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா சர்ஜரியில இருந்து அவாய்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம், இது கரெக்டான மெடிசன்ஸோட. பட் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லைன்னா ஒரு எதிர்பாராத விதத்துல ஏதாவது சிவியரா ஃபைனல் ஸ்டேஜ்ல ஆஃப் கேன்சர்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம எமர்ஜென்சியா அந்த மூமெண்ட்ல என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப் தான் கண்டிப்பா எடுக்கணும். அப்ப நம்ம தயவு செய்து வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹோமியோபதி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயம் கண்டிப்பா கிடையாது. எந்த டிசீஸ்க்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை கண்டுபிடிக்கிறோம், எவ்வளவு சீக்கிரம் அதோட அறிகுறிகளை வந்து நம்ம நோட்டீஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அதோடைய ட்ரீட்மெண்ட் பிளானுமே இருக்கும். ஸோ எமர்ஜென்சியா ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பிளானை தான் கவனிச்சுக்கணும். பட் அந்த டைம்ல நம்ம பொறுமையா இருந்துட்டு எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாருக்குமே சேமா அந்த வைட்டமின்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி கொடுக்குறீங்க? ஓகே, ஸோ இதுவுமே வந்து யூஸ்வலா அதிகமா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். எல்லாருக்குமே வந்து காமனா ஒரே மாதிரியான மெடிசன்ஸ் தானே இருக்கு அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுகர் பில்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேரியர் மட்டும்தான். அதுல ஒருத்தருக்கு ஒரு விதமான மெடிசன்ஸ் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 பேர் வந்து தலைவலியோட வராங்க அப்படின்னா அதுல ஒருத்தருக்கு வந்து வெயில்ல போறதுனால வந்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து வீட்டுல ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கலாம், வேற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு பிபி ஜாஸ்தியாகிறதுனால வந்திருக்கலாம். பட் இவங்க 3 பேருக்குமே வேற வேற கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி தான் வந்து கண்டிப்பா நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். 3 பேருக்குமே ஒரே தலைவலி மருந்து கொடுத்தா கண்டிப்பா கேட்காது. ஸோ இதுதான் வந்து இங்க வித்தியாசப்படக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்ரோச். ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான அப்ரோச் வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான சரியான மருத்துவத்தை கொடுக்கறது தான் வந்து ஹோமியோபதியில ரொம்ப ஸ்பெஷலா வந்து நான் ஃபீல் பண்ணி பாக்குறேன். ஸோ இந்த இண்டிவிஜுவல் அப்ரோச் எப்படி பண்றோம் அப்படின்னா சரியான முறையில அவங்களுடைய கேஸ் டேக்கிங் பண்றது மட்டும்தான். அவங்க மனசளவுல எப்படி இருக்காங்க, உடல் அளவுல எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எந்த லெவல்ல இருக்கு, அவங்களுடைய கோபம், பயம், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸ் அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலா கேட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய மெடிசன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் வந்து கண்டிப்பா அவங்களோட நோயை முழுமையா சரிப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். வெறும் நம்பிக்கை மட்டுமே வந்து ஒரு நோயை வந்து குணப்படுத்துமா மேம் பிளாசிபோ மூலமா? பிளாசிபோ அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்னொன்னு மருந்தே இல்லாத மருத்துவம் அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பா ஹோமியோபதியில வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணி கரெக்டா இந்த இம்யூனிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணி அந்த நோயை சரியா ட்ரீட் பண்றதுக்கான வழிமுறைகளை மட்டும்தான் வந்து ஹோமியோபதி வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்பிக்கை மட்டும்தான் வந்து ஒரு நோயை சரிப்படுத்துமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. எந்த நோயா இருந்தாலும் சரியான மருத்துவம், சரியான வாழ்க்கை முறைகளை வந்து சேஞ்ச் பண்றது, நம்மளுடைய சாப்பாடு விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறது, தூக்கத்தை வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் எந்த நோயா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கியூர் ஆகும். ஸோ நம்பிக்கை மட்டுமே சரி பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் வந்து எடுக்கலாம் மேம்? ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா நம்ம வந்து எல்லா விதமான நோய்களுக்குமே நம்ம வந்து ஹோமியோபதி வந்து ஒரு சாய்ஸ் ஆஃப் ரெமடியா கண்டிப்பா வச்சுக்கலாம். பட் எப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா கடைசி ஸ்டேஜ்ல எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸும் ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து சில சமயம் நம்ம அந்த சாய்ஸ்ல வச்சுப்போம். பட் அப்படி இல்லை. எந்த நோயா இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே முதல்ல நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு சரியான பரிசோதனைகளை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்க மாதிரி சரியான பரிசோதனையை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கா நமக்கு சுகர் எவ்வளோ இருக்கு, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு, பிபி எவ்வளோ இருக்குங்கிறது மாதிரியான சின்ன சின்ன பரிசோதனைகளை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி நம்ம அந்த பரிசோதனையை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே பாதி நோயில இருந்து நம்மளால ஈஸியா வெளியில வந்துட முடியும். எல்லா வயதினருமே நம்ம வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸை தாராளமா எடுத்துக்கலாம். எந்த விதமான குழப்பமும் நமக்கு தேவையில்லை. ஹோமியோபதியில வந்து மேக்ஸிமம் சக்சஸ் ஆகக்கூடிய டிசீஸ்ல நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல வந்து பார்க்கும்போது ஈஸியா வந்து இந்த பிசிஓடி, ஃபைப்ராய்டு, பிம்பிள்ஸ், ஹேர் ஃபால், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், இந்த ஹார்மோனல் டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா குறைஞ்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமா சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறமா மார்பகங்கள் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ், முக்கியமா நம்மளுக்கு வயிறுல ஏற்படக்கூடிய புண்ணு, கல்லீரல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய விதமான நோய்கள் வந்து
ஈஸியாக வந்து குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெடிசின்ஸ் மட்டும்தான் இந்த அதிசயங்களை பண்ணுதானா? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக அந்த பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் இல்லை அவங்க வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிறதோ, தூக்கம் சரியாக எடுத்துக்கிறது, இது மாதிரியான எல்லாமே சேர்ந்து தான் அவங்கள வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. வந்து இந்த இன்டர்வியூ மூலமா வந்து ஹோமியோபதியில பேசிக்கான ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து மேம்கிட்ட கேட்டு இதுல இருக்க டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு, இதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லலாம்.